வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. இபிஎஸ்ஐ கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திய கோவில்பட்டியில் பாஜக நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் பாஜக ஐடி பிரிவை சேர்ந்த 14 பேரும் அதிமுகவில் சேர்கின்றனர். தமிழ்நாட்டில் பாஜகவை இல்லாமல் செய்துவிடுவார் அண்ணாமலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. பாஜக மாநில தலைவர் பதவியில் விரைவில் மாற்றம் வரலாம் என்றும் ஆரூடம். மகாராஷ்டிராவில் கிலோ 2 ரூபாயாக குறைந்த வெங்காயத்தின் விலை. மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. திருச்சியில் 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு பெரிய வெங்காயத்தின் விலை 5 ரூபாயாக சரிவு. மதுரை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கடுமையாக விலை சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகாரம். சேலம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் உறவினரின் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை. பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றியது திராவிட இயக்கம். மகளிர் நாள் விழாவில் விருது வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக மகளிர் அணியின் சார்பில் மகளிர் நாள் விழா. கேக் வெட்டி கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி. திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி முதல் பால் விநியோகம் நிறுத்தப்படும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மதுரை ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. தென் தமிழகத்தில் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ராஜ்நாத் சிங் இல்லத்தில் அமெரிக்க அமைச்சர் பங்கேற்பு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி. நரேந்திர மோடி மைதானத்தில் நேரில் காணும் இரு நாட்டு பிரதமர்கள். பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து வருவதால் அதிமுக பாஜகவிற்கிடையே மோதல் முற்றியுள்ளது. பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் CTR நிர்மல்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன் அக்கட்சியிலிருந்து விலகி இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் சில நிர்வாகிகளும் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் மூண்டது. இந்நிலையில் பாஜகவினரை இணைத்துக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படம் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டன சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டன. பாஜகவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் அதே கோவில்பட்டியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஒருவர் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட OBC பிரிவு துணைத் தலைவராக இருந்த கோமதி அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் அதிமுக MLAவுமான கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதைப்போல பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அன்பரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் 13 பேரும் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். அதிமுக பாஜக விரிசலுக்கு காரணமான நிர்மல்குமார் தான் கட்சி மாறியதால் அதிமுகவை குற்றம் சாட்டுவது குழந்தைத்தனமானது என்று கூறியுள்ளார். கட்சியில எனக்கு அதிருப்தின்னு ஒண்ணும் இல்ல. பட் இதுக்கப்புறம் இந்த கட்சியை சரியாக தமிழகத்துல ஒரு 15 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது.
இந்த கட்சிக்கு ஒரு அந்த அளவுக்கு கடந்த 1.5 வருஷத்துல இவர் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு நீங்க கட்சி அதிமுகவை நீங்க குறை சொல்லி பேசுறது ரொம்ப குழந்தைத்தனம், ரொம்ப இம்மெச்சூரிட்டி. இதுதான் நான் சொல்ல வந்த நிறைய விஷயங்கள், இதுவும் ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவர் எடுக்கக்கூடிய முடிவாக இது இல்லை. ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டில் பாஜகவை அழிவை நோக்கி அண்ணாமலை கொண்டு செல்வதாக கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தமிழ்நாடு பாஜக தலைமையில் விரைவில் மாற்றம் வரக்கூடும் என தெரிவித்தார். இந்த படபடப்பும் பயமும் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த ஐடிவியில் இருக்கிறதுனால என்ன ரகசியத்தை அவர் நிர்மல்குமார் வெளியிட்டுவாரோ என்னமோ சொல்லி பதட்டமும் பயமும் ஏன் அண்ணாமலை இருக்குன்னு தெரியல. போக பார்த்து அண்ணாமலை பாஜகவை தமிழ்நாட்டில் காலி செய்து விடுவார். இந்த கூட்டணியை பற்றி இறுதி முடிவு எடுக்க வேண்டியது யார் என்று சொன்னால் அண்ணாமலை இல்லை. இந்த அண்ணாமலை இல்லாட்டா நாளைக்கு ஒரு உண்ணாமலை தலைவராக வருவார் தமிழ்நாட்டில் பிஜேபி. நாளைக்கு ஒரு தலைவர் மாற்றலாம். போஸ்டர், உருவப்படம் எரிப்பு போன்ற இதே நிலை நீடித்தால் கூட்டணி தர்மம் பாதிக்கப்படும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எங்கள் தலைவரையே எரிக்கிறார், தலைவரையே அவர்கள் வேறு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்து இருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது, கண்டனத்திற்குரியது. இதற்குரிய நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பாஜக இடையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ரெண்டு பக்கத்திலையும் கருத்துக்கள் வாயிலாக பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனால் இதெல்லாமே செட்டில் ஆயிரும். இதுல ஒண்ணு பெரிய ஒரு இஷ்யூவா கிடையாது. கூட்டணிக்கு இதை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப சமீபத்தில் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை மீண்டும் பிரதமராக ஆக்குவதற்காக நாங்கள் உழைப்போம், அந்த கூட்டணியை தொடர செய்வோம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. அதனால 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையில சில நேரத்தில் எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இயல்பானதுதான். அதிமுக வீழ்ச்சியை தான் அண்ணாமலை சுட்டிக்காட்டி பேசியதாக அக்கட்சியைச் சேர்ந்த ஷெல்வி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு கட்சி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறதுனா அந்த கட்சியுடைய வெளிச்சியை பத்தி தான் சொல்றாரு தவிர இதுல இந்த அளவுக்கு அப்ப நாங்க வளர்ந்திருக்கிறோம்ன்றதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கூட்டணி என்பதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துலங்க, எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்துல கூட்டணி எல்லாம் பாத்துக்கலாம். வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய முதல்வரை பத்தி பேசாத ஏதாவது ஒரு பேச்சு இருக்கா? அப்புறமா எலெக்ஷன் சமயத்துல அவங்க ஒன்னா சேர்ந்துக்கினாங்கல்ல. கூட்டணி என்பது நீங்க எப்படி எல்லா நேரத்திலையும் கொண்டு வர முடியும்? கூட்டணி என்றது எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் கூட்டணிகள். நீண்ட காலமாக எதிர்பார்ப்பது நடந்தால் நல்லதுதான் என அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதிமுகவில் சிலர் விருப்பப்பட்டு இணையும் போது அண்ணாமலை போன்ற கட்சி தலைவர்கள் பக்குவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அசுர வேகத்தில் அதிமுக வளர்வதால் விருப்பப்பட்டு சிலர் இணைவதாகவும் இதை பெருந்தன்மையுடன் அண்ணாமலை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். இன்றைக்கான எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட நிலையில இன்னைக்கு விருப்பப்பட்டு சேர்றாங்க. அந்த விருப்பப்பட்டு சேருவது அது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எல்லோருக்குமே இருக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அது அண்ணாமலைக்கும் இருக்கணும். கட்சியை பொறுத்தவரை ஒரு எழுச்சி, வலிமை, பலம் வாய்ந்து ஒரு பெரிய அசுர வேகத்தில் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில எல்லாரும் சேர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. எனவே அந்த மாதிரி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இல்லையா ஒரு பெருந்தன்மையோடு இருப்பதுதான் ஒரு நல்ல விஷயம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து கண்டனத்திற்குரியது என கூறிய ஜெயக்குமார் கட்சியில் உள்ள தொண்டர்களை தலைவர்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என கூறினார். OPS ஆதரவாளரான வைத்தியலிங்கம் செஞ்சோற்று கடனுக்காக வஞ்சத்தில் விழுந்து கிடப்பதாக குறிப்பிட்ட ஜெயக்குமார் அவர் மீண்டும் தங்கள் பக்கம் வர வேண்டும் என அழைப்பினை விடுத்தார். ஜெயலலிதா போல தானும் ஒரு தலைவர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் ஜெயலலிதாவை போல ஒருவர் இனி பிறக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். தலைவரா இருக்கிறவன் தலைவராத்தான் டெசிஷன் எடுப்பான்.
ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும். இதில் பயம், ஃபேவரட்டிசம், பின்னாடி போய் கை கால் வந்து நெகோஷியேட் பண்ணுறதெல்லாம் இல்லை. நான் ஒரு தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான். அதில் வந்து பாரபட்சம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மேலே இதே குற்றச்சாட்டு வச்சிருக்கலாமே. அவங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுக சேர்ந்த பொழுது கலைஞரை இருந்து வெளியே வரலைங்கன்னா அவங்க தலைவர்கள் முடிவெடுத்தா 4 பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான். நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். அவர் எதனாலும் பெஸ்டம். ஆனா நான் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு லீடர்னு சொல்லாதீங்க. அது சொல்றதுக்கு யாருக்குமே இந்தியாவில் சரி இனி ஒருத்தம் பிறக்க போறது கிடையாது. அம்மா மாதிரி ஒரு லீடருக்கு இனி ஒருத்தம் தமிழ்நாட்டில் பிறக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க நிர்வாக திறமை, அதே போன்று அரவணைச்சு செல்லுகின்ற பங்கு, இந்தியாவிலே ஒரு போற்றக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் அத்தனை பேருடைய நெஞ்சங்களே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அதான் நான் வந்து சொல்லணும்னா ஒரே வார்த்தை சொல்ல முடியும். செஞ்சிக்கோட்டை ஏறுறவங்களாம் வந்து ராஜா தேசம் கிடையாது. மீசை வச்சவங்கலாம் கட்டபொம்மன் கிடையாது. பாஜகவில் உள்ள தமிழர்கள் விரைவில் திமுகவில் இணைவார்கள் என திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களை பாஜக விலை கொடுத்து வாங்கியதாக குற்றம் சாட்டினார். மனசாட்சி உள்ள எல்லா தமிழனும், மனசாட்சி உள்ள பெரியார் சிந்தனையாளன், அண்ணா சிந்தனையாளன், தலைவர் கலைஞர் சிந்தனையாளன் ஒருத்தவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போக மாட்டான். ஆனா பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய தமிழன் கண்டிப்பாக திமுக வருவார்கள். நானும் ரவுடிதான் என வடிவேலுவாணியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதியாக தேர்தலில் வென்று காட்டிவிட்டு தானே தலைவர் என அண்ணாமலை சொல்லிக் கொள்ளட்டும் என்றும் கூறினார். அரவாக்குறிச்சி மக்கள் ரிஜெக்ட் பண்ண நபர், அவர் ரிஜெக்டட் பீஸ். அவரை பொறுத்த மட்டும் தான் தலைவன் நான் தலைவன் சொல்றது வடிவேலு நான் ரவுடின்னு சொல்றது மாதிரி இருக்கு. அதனால முதல்ல ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது ஒரு பஞ்சாயத்து தேர்தலிலோ சகோதரர் அண்ணாமலை வெற்றி பெற்று தான் பஞ்சாயத்தினுடைய தலைவர் என்று சொல்லட்டும். அது நியாயமா இருக்கும். துரோகம் என்னும் கத்தியை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகத்தாலேயே வீழ்த்தப்படுவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். துரோகம் என்கிற கத்தியை எடுத்த பழனிசாமி அந்த துரோகத்தாலேயே அவர் துரோகத்தை கையில் எடுத்தது அவர் வீழ்த்தப்படுவார். இது மக்களின் தீர்ப்பாக இருக்கும். அதுல அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் திரண்டு அதை நிறைவேற்றக்கூடிய காலம் வரும். அந்த காலம் கணிந்து வருகிறது என்கிறது தான் என்னுடைய எண்ணம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விளைச்சல் அதிகரித்து உள்ளதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பெரிய வெங்காயத்தின் விலை ₹5 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு முகமைகளின் மூலம் வெங்காயத்தை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் ஏற்றுமதி செய்யவும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் நடப்பாண்டில் வழக்கத்தை விட அதிக அளவில் வெங்காய விளைச்சல் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிராவின் லசர்காவன் விற்பனையகத்தில் 1 கிலோ வெங்காயம் ₹1 முதல் ₹2 வரையே விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து வெங்காயத்தை நேரடியாக கொள்முதல் செய்யுமாறு நெஃபெட், NCCF ஆகிய அமைப்புகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே வட மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் வெங்காயம் வந்துள்ளதால் திருச்சி மாவட்டத்தில் வரத்து அதிகரித்திருப்பதால் 1 கிலோ வெங்காயம் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ₹5 குறைந்துள்ளது. முதல் தர வெங்காயம் ₹18 விற்பனையாகிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச, பீகார், குஜராத், கர்நாடகா அனைத்து மாநிலங்களிலையும் நல்ல விளைச்சல் விளைஞ்சனால அவங்களால அழிக்க முடியாமல் தமிழ்நாட்டுக்கு பல ஊர்களுக்கு திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சேலம், கோயம்பேடு இதுபோல் பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லேயும் பல்லாரி அதிகமான வரத்து வரனால இங்கே விற்பனையாக முடியல. குறைஞ்சபட்சம் ₹6 இன்னைக்கு நல்ல பெருவெட்டு பல்லாரி நம்பர் 1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ₹18 விற்றுட்ருக்கோம். அதுக்கு காரணம் அதிக பம்பர் விளைச்சல்னால தான் நல்ல விளைச்சல் வந்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்கு விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்கே பார்த்தா மார்க்கெட்டில் ₹10 தான் வெங்காயம் இருக்குது. நல்லா இருக்கா வெங்காயம்? நல்லா இருக்கா? வெங்காயம் சூப்பராக இருக்குது. ஆனால் விலைவாசி கம்மியாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் ₹40 விற்கிறாங்க, இங்கே ₹10 தான் இருக்குது. நாங்களே கம்மியான விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். 20 கிலோ வாங்கிட்டு போகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கிலோ ₹60 இருந்த பெரிய வெங்காயத்தின் விலை தற்போது ₹8 முதல் ₹15 குறைந்துள்ளது.
சின்ன வெங்காயம் கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மாசம் ஃபுல்லாவே பல்லாரி இன்னும் இறங்குறது வாய்ப்பு இருக்கு. விலைவாசியில தரமா குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதிகரிக்கிறதுனால விலைவாசி அடுத்த மாசமா குறை முடிஞ்சாலும் கண்டிப்பா ரைஸ் ஆயிரும். அதே மாதிரி விவசாயிகள் அதிகரிக்கும் போது பல்லாரி முட்டையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண இறக்கி தானே ஆகணும். இருக்க லோடு வெயிட் குறைய கூட அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால ரொம்ப அதிகமாக ரேட்டு வந்துட்டு இருக்கு பல்லாரி ஊரில் எல்லாமே. பிரதேசம் புனாவிலேருந்து இன்றைக்கு சரக்கு அதிகமாகிறதுனால வியாபாரிகள் வந்து அடிக்கிறது ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. சரக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல 40 ரூபா 50 ரூபா வெங்காயம் இப்போ கிலோ 10 ரூபா 15 விற்கிது. 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 2 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறோம். சரக்கு இப்போ பெருவட்டாவில் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் சரக்கு அதிகமாகுது. சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் 70-80 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் இப்போ 40-45 ரூபாய்க்கு விற்கிது. சரக்கு அதிகமாகிறதுனால விலைவாசி குறைஞ்சிருக்கு. ஜனங்களும் திருப்தியாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் பெரிய வெங்காயம் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கிலோ 6 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம் குறைந்தபட்சம் 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஔவையார் விருதை நீலகிரியைச் சேர்ந்த கமலம் சின்னசாமிக்கும், சிறந்த பெண் குழந்தை விருதை சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி இளம்பிறைக்கும் வழங்கி கௌரவித்தார். பெண் பாலின பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கச் செய்ய சிறந்து செயலாற்றிய திருவள்ளூர், நாகை, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பேரன்புக்குரிய சிங்க பெண்களே என கூறி மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வடமாநில பெண் ஒருவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்ததை சுட்டிக்காட்டி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது என முதலமைச்சர் கூறினார். சட்டத்தின் முன் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமானவர்கள் என்ற இலக்கை எட்டுவதில் இன்று நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் பெண் காவலர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து மகளிர் தின வாழ்த்து கூறினார். மேலும் பெண் காவலர்களுக்கு திருக்குறள் உள்ளிட்ட புத்தகங்களையும் பரிசாக வழங்கினார். இதனிடையே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பறை இசை, கரகாட்டம் என பெண்கள் அசத்தினர். விழாவில் பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தொட்டில் குழந்தை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு போன்ற அதிமுக அரசில் பெண்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தாய்மார்களுக்கு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆட்சி காலத்தில்
அம்மாவின் அரசில் முழு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் 20 ஆண்டு கால ஆட்சியிலே வீதிகள் பெண்கள் நடமாட முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்கள் கேக் வெட்டி மகளிர் தினம் கொண்டாடினர். ஆலை வளாகத்தில் ஒன்று கூடி கேக் வெட்டிய பெண்கள் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மதுரை பெண்கள் தனிச்சிறை வளாகத்தில் பெண் காவலர்கள் கேக் வெட்டி மகளிர் தின விழாவை கொண்டாடினர். சிறையில் பணிபுரியும் பெண் பணியாளர்களுடன் இணைந்து சிறைவாசிகளின் கைவண்ணத்தில் உருவான சுங்குடி சேலைகளை அணிந்து காவலர்கள் மகளிர் தின விழாவை கொண்டாடினர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழியர்கள் பல்வேறு விதமான வண்ண கோலங்களை வரைந்தனர். புதுச்சேரியில் இருந்து கரையான்புத்தூர் கிராமத்திற்கு இயக்கப்பட்ட தனியார் பேருந்தில் பெண்கள் இலவச பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் நீதா அம்பானி உடல் தோற்றம் குறித்த புதிய திட்டம் ஒன்று முன்னெடுத்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் தினத்தன்று ஹர் சர்க்கிள் என்ற அமைப்பை நீதா அம்பானி துவக்கினார். இதன் நீட்சியாக தற்போது பெண்களின் உடல் தோற்றம் குறித்து நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஹர் சர்க்கிள் எவ்ரிபாடி என்ற இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்தகைய உடல் அமைப்பு கொண்ட பெண்களும் அழகானவர்கள்தான் என்று கூறும் நீதா அம்பானி, திறமைக்கும் தோற்றத்திற்கும் தொடர்பில்லை என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பற்ற நிலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளின் காரணமாக விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. வடிகால் கட்டுமான பணிகளை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் கடந்த அக்டோபர் மாதம் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த 24 வயதான முத்துகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார். அதேபோல மாங்காட்டில் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் பலியானார். இந்த சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மழைநீர் வடிகால் கட்டுமான பணியின் போது உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்படாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை பல்வேறு இடங்களில் பார்க்க முடிகிறது. விபத்துகள் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக முன்கூட்டியே கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோண்டி போட்டிருக்காங்க, அன்பிளான்டா இருக்கு, ஒர்க் வந்து அன்பிளான்டு. ஸோ எப்போ செய்ய போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அது குறித்த விளக்கங்கள் பப்ளிக்கு கிடையாது. இது என்ன ஒர்க் பண்ண போறான்ற ஒரு நோட்டீஸ் வைக்கணும் பப்ளிக்கு. இத்தனை தேதி ஆரம்பிப்போம், இத்தனை தேதிக்கு முடிப்போம், எதுவுமே அன்பிளான்டு. சென்னை மாநகரில் நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, திருவான்மியூர், அடையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்த்தபோது ஒரு சில இடங்களில் முற்றிலுமாக தடுப்புகள் அமைக்கப்படவில்லை. சில இடங்களில் பெயருக்கு தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான இடங்களில் பச்சை நிற துணிகள் கட்டப்படவில்லை. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நைட்டில் தான் தோன்றாங்க, தோன்றதெல்லாம் நைட்டில் தான் தோன்றாங்க, அதை மூடி வைக்க மாட்டேங்கிறாங்க. மற்றபடி தோண்டி விட்டு அப்படியே போயிடறாங்க. இது சும்மா வெறும் கயிறு மட்டும் கட்டி போட்டுறாங்க. ஏதாவது பசங்க விழுந்துச்சுன்னா உயிரிழப்பு வந்த பிறகு அப்புறம் இறந்த பிறகு இறந்த பிறகு பாதுகாப்பு தேடுறதை விட முன்னாடியே பாதுகாப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை அந்த வேலையை கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போக்குவரத்து தடையாகும். மற்றவர்களுக்கு போக்கு முடியாமையும் பள்ளங்கள் தள்ளி இருக்கிறது கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கிறதுல கொஞ்சம் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கு. சென்னை மாநகராட்சியில் 4070 கோடி ரூபாய் மதிப்பில் 1033 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டன. இதில் 300 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பருவமழையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் தரமாகவும் அதேவேளையில் பாதுகாப்பு உத்தரவுகளை பின்பற்றாத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன். 2 வழி பாதை இல்லாம இப்ப ஒரு வழி பாதையிலேயே 2 வாகனங்களும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இந்த மாதிரி மழைநீர் வடிகால் பட்டக்கூடிய சாலைகள்ல. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பேரிகேட் இல்லாம வைக்கும் பொழுது விபத்துகள் வந்து ரொம்ப ஈஸியா நடந்துரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம மக்களை பாதுகாப்பதற்கு
அந்த பேரிகேட் வைப்பதும் அந்த கிரீன் கிளாத் வைப்பதும் அப்படி செய்யாத ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் மாநகராட்சி கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல குழிகளை தோண்டி போட்டுவிட்டு காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைவாக மேற்கொள்ள பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் அவசியமான ஒன்று என்ற போதிலும் அதை பாதுகாப்பான முறையில மேற்கொள்ளணும், அதை மாநகராட்சி உறுதிப்படுத்த வேணும் அப்படிங்கறதா மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. பிஷன்புரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தீ அதிக அளவு பரவ முன்னரே கட்டிடம் சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்திற்கான காரணம் குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அண்மையில் ரோஷ்னாரா சாலையில் 4 மாடி கட்டிடம் ஒன்று தீ விபத்தில் இடிந்து விழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் ரம்மி மசோதாவை தடை செய்வதற்கான சட்டப்பேரவையில் அதற்காக தடை செய்யப்பட வேண்டும் என்று மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அதனை ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். தற்போது அது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறார் ஆளுநர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க. முழு விவரங்கள் என்ன பாண்டியராஜ்? தரணி, ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே இடைக்கால அந்த தற்காலிக சட்டமானது ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் அதற்கான நிரந்தர சட்டமானது நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கான விளக்கத்தையும் ஆளுநர் கேட்டிருந்தார். இந்த நிலையில் அதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் அந்த மசோதாவினை திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்த சட்ட மசோதாவிற்கு ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் வாக்களித்திருந்த நிலையில் அந்த சட்ட மசோதாவானது தமிழக ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 11 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது ஆளுநர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இதுவரை ஆன்லைன் ரம்மியால் 44 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் கூட சென்னையில் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்க. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆன்லைன் ரம்மி மசோதாவை ஆன்லைன் ரம்மி விளையாட்டு போட்டிகளை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அதற்கான அந்த சட்ட மசோதாவினை ஒப்புதல் அளிக்காமல் கிட்டத்தட்ட 4 மாதம் 11 நாட்கள் ஆளுநர் பரிசீலனை வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் தற்போது திருப்பி அளிக்கிறார். ஏற்கனவே தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளும் ஆன்லைன் தடை மசோதா மீது ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கிறது என்றுதான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு ஆளுநர் சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். மேலும் அது குறித்தான விளக்கத்தையும் தற்போது கேட்டிருப்பதாக தகவலாக வெளியாகிறது. ஏற்கனவே ஆளுநர் அதற்கு விளக்கம் கேட்ட நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 4 மாதம் 11 நாட்களுக்கு பிறகு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட அனுப்பிய மசோதாவை தற்போது ஆளுநர் பாண்டியராஜ் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்முடன் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது கிட்டத்தட்ட 2வது முறையாக இந்த ஆன்லைன் ரம்மிக்கான தடை சட்டத்தை அந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இதற்கு டிசம்பர் மாதம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நேரில் சென்று விளக்கம் அளித்திருந்தார். இது 2வது முறையாக நடக்கிறது. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் பண்ணலாமா? இது குறித்து உங்களுடைய கருத்துகளும் முதற்கட்ட பார்வைகளும் என்ன? நீண்ட பதில் தேவைப்படுதுங்க. உங்க டிவில விவாதத்திலேயே நான் சொன்னேன்,
ஒரே கேள்வியை கேட்டீங்கன்னா திருப்பி 2வது அனுப்பலாமான்னா அனுப்ப கூடாது. அதுக்கு சட்டத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெக்யூலியர். இவங்க தோத்து போய் உச்ச நீதிமன்றத்துல அப்பீலும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை நீதிமன்றத்தினுடைய அந்த ஜட்மெண்டினுடைய சென்ட்ரல் தீம் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்ல, நீங்க சொல்ற பவர்ல இது வரல, இது சூதாட்டம் வரும், சூதாட்டம் இல்லை. அகில உலக அரங்குல இந்த கேள்வி எல்லா நாட்டு நீதிமன்றங்களிலும் கில் கேம்னா என்ன, கேம்பிளிங்னா என்ன அப்படின்னு சொல்லி எது டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. எது ஸ்கில் கேம்ல வரும், எது கேம்பிளிங்ல வரும். கேம்பிளிங்ல அந்த என்ட்ரி இவங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற என்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ல கேம்பிளிங்கா இருந்தா அப்ளை ஆகும். அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவல் சொல்றேன். இவங்க ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் கே சந்திரவை போட்டு ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. அவரு கொடுத்த இவங்களுக்கு கொடுத்த 40 பக்கம் 48 பக்கம் 64 பக்கம் இருக்கும். ஆனால் அவர் கொடுத்ததனுடைய தாற்பயம் என்னன்னா, உங்களுக்கு பவர் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு லிஸ்ட் 1 ரெசிடியூரி பவர்னு ஒண்ணு இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. ரெசிடியூர்னா வேற எங்கேயும் யாருக்கும் கொடுக்கப்படாத பவர், உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு அப்படி. அததான் சந்திரவும் சொன்னாரு. இவங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி சொன்னதை தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக நம்முடன் திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் இணைப்பில் இணைகிறார்கள். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது 2வது முறையாக இந்த ஆன்லைன் ரம்மி தடை மசோதா ஆளுநரிடமிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கையா திமுக அரசிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை நாம் எதிர்பார்க்கலாம் சார்? அவர் திருப்பி அனுப்புறது இத்தனை மாதங்கள் எனக்காக ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருக்காரு. அவர் தான் விளக்கம் தெரிய சொல்லணும். இது மிக முக்கியமான பிரச்சனை. நெய்வே பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார், பத்திரிகை செய்தி வருது. இதெல்லாம் ஆளுநர் படிக்கிறாரா என்னன்னு தெரியல. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது ஏன் திருத்தங்கள் இருந்ததுன்றதுல வேணும்னா முதல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. ஏன் 4 மாசம் 5 மாசம் வச்சுட்டு தடுக்கிறாரு? அது உருவாக்கத்தோடு செய்கிறார். அதற்கு அரசு விசாரணை உரிய நடவடிக்கை மேற்கொள்கிறார். நன்றி திரு RS பாரதி அவர்கள் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளும் பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை, நான் கடைசியாக ஆளுநரை சந்தித்த பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆளுநருக்கு நாமளும் 2 முறை ரெக்வெஸ்ட் வச்சோம். இந்த ஆன்லைன் ரம்மியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது, கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆன்லைன் ரம்மி பிரச்சனை நீங்க உள்ள பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெண்கள் இந்த போதை கலாச்சாரத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. எங்களுடைய கருத்தும் அதான். கவர்னரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கலாம், இந்த பில் ஃபால்ட்டி, அதான் நாமளும் சொல்றோம், பில் ஃபால்ட்டி. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு, இந்த பில்லை சரி பண்ணி கொடுக்குறேன். ஒருவேளை அசம்பிளி ஈகோ அடிப்படையில் நான் பில்லை சரி பண்ண மாட்டேன் அப்படியே ஆளுநருக்கு அனுப்பினா, ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, அதை கையெழுத்து போட்டு ஆகும். அரசியலமைப்பு சட்டம் அது. ஆளுநர் 2வது முறை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்னைக்கே சொல்றேனே, நீங்க பாருங்க, இதே சட்டத்தை ஆளுநர் கையெழுத்து போட்டா அது ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆகத்தான் போகும். ஏன்னா இட்ஸ் a faulty bill. யாரையோ சமாதானப்படுத்துவதற்காக தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு ஆளுநர்கிட்ட கையெழுத்து போடுங்க நிர்பந்திக்க கூடாது. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு, 234 எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாய்ப்பு, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் ஆராய்ந்து, ஓகே இது யூனியன் லிஸ்ட்டை வயலேட் பண்ணுது, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணுது, இங்க வயலேட் பண்ணுதுன்னு ஸ்பீக்கருக்கு ஆளுநர் கொடுத்திருக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் எப்பயும் நோட் கொடுப்பாங்க. ஆளுநரை பொறுத்தவரை சும்மா திரும்பி அனுப்ப மாட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் நோட் கூட போகும். ஆனால் நான் நம்ம ஸ்பீக்கர் ஐயாக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழக அரசு வேண்டுகோள்னா, ஆளுநர் திருப்பி அனுப்பதை அப்படியே பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க. ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம். ஆளுநர் ஏன் திருப்பி அனுப்பிச்சாரு, என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு தமிழனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு.
அதன் பிறகு அது மக்கள் மன்றத்தில் ஒரு சர்ச்சையா ஒரு பேட்டியா அது ஒரு ஆரோக்கியமான விவாதமா வரும். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். மேலும் அதற்கான விளக்கத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். திருத்தங்கள் இருந்திருந்தால் முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களை தொடர்பு கொண்டபோது அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதாவை ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது திருப்பி அனுப்பியிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கிடப்பில் வைக்கப்பட்டு தற்போது அவர் மீண்டும் திருப்பி அனுப்பியிருப்பது ஒரு சர்ச்சையினை தான் ஏற்படுத்தும் என்றே பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசு இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது. சென்னையில் முதலமைச்சரின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை ஒட்டி விழி காணும் நிழற்படம் வரலாற்றின் வழித்தடம் என்கிற பெயரில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் உள்ள கண்காட்சியை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திறந்து வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்து வருகின்றனர். முதலமைச்சரின் குழந்தை பருவம் முதல் தற்போது வரையிலான 200 புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ள இந்த கண்காட்சியின் மூலமாக அவரின் வாழ்க்கை பயணத்தை அறிந்து கொண்டதாக கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர். இங்க வந்தோடனே எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது. நாங்கள் நிறைய விஷயம் கற்றுட்டோம். இங்கே மிஸ் ஆக்ட் பற்றி அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வந்து பார்த்ததுல. முதல்வர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்களுக்கு இங்கே வந்து தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் மிசா சட்டம் பற்றி தெரிய வந்ததாக கண்காட்சியை பார்த்தவர்கள் கூறினர். 9th பிளாக்கை பற்றி எங்களுக்கு மொத்தமாக தெரியவே தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்குறோம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முதல்வராக வந்திருக்குதுன்னு சொல்றது எங்களுக்கு தான் பெருமை. புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பான முறையில் தொகுத்திருப்பதாக குறிப்பிட்டார். மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்த பொழுது காவல்துறையினர் தாக்கியது. குறிப்பாக ஒரு காவலர் அவர் நெஞ்சில் பூட்ஸ்காலோடு மிதித்து அவரை இந்த துன்பப்படுத்துகிற காட்சியை சிறைக்கூடம் ஒன்று அமைத்து உள்ளரை சிலையும் வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது அதை கண்டு ரசிக்க முடியவில்லை. மாறாக கண்களில் நீர் வருகிறது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்த புகைப்பட கண்காட்சியை வரும் 12ஆம் தேதி வரை அனைவரும் பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செய்தியாளர் பாண்டியராஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்றால் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாணயம் பகுதியில். ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் அல்லது முதலீட்டாளர்கள் மூலமா சேகரிக்கக்கூடிய அந்த பணத்தை ஒன்று திரட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உருவாக்குறாங்க. பொதுவா பணத்தை ஒருவரிடம் கொடுத்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிமுறைகள்ல ஒண்ணு. ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல சேகரிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர்களால நிர்வகிக்கப்படுது. ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது அவசியம். இப்படி பலரிடம் வாங்கக்கூடிய அந்த பணம் நிதி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்லயோ பாண்ட் மார்க்கெட்லயோ கரன்சி மார்க்கெட்லயோ முதலீடு பண்ணுவாங்க. அதை அந்த ஃபண்ட் மேனேஜர் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுவார். பொதுவா பங்குச்சந்தையில ஒரு பங்கை வாங்கும் போது அந்த பங்குகள் எப்படி நம்ம பேர்ல வரவு வைக்கப்படுதோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்ஸ் முதலீட்டாளர்கள் பேர்ல வரவு வைக்கப்படும். ஒரு யூனிட்டோட விலை அப்படிங்கறத
நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது NAV அப்படின்னு அழைப்பாங்க. இதுதான் நாம வாங்கக்கூடிய அந்த யூனிட்டுடைய விலையாக இருக்கும். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எதா இருந்தாலும் நிதி ஆலோசகருடைய ஆலோசனை பெற்று முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் வியாழக்கிழமை தொடங்குகிறது. முதல் நாள் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸும் நேரில் கண்டுகளிக்கின்றனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்திய அணியுடன் 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இண்டோரில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி குஜராத்தின் அகமதாபாத் மைதானத்தில் வியாழக்கிழமை காலை தொடங்குகிறது. முதல் நாள் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸும் பார்வையிடுகின்றனர். இதையொட்டி மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் 4 நாள் இந்திய பயணமாக புதன்கிழமை மாலை அகமதாபாத் வந்தடைந்த ஆஸ்திரேலிய பிரதமரை குஜராத் முதலமைச்சர் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். இதையடுத்து வியாழக்கிழமை காலை போட்டியை பார்வையிடவுள்ளார். லண்டன் ஓவல் மைதானத்தில் ஜூன் 7ஆம் தேதி தொடங்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி தகுதி பெற்றுள்ளது. இதில் இந்திய அணி தகுதி பெற வேண்டுமானால் கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் போட்டி டிரா செய்யப்பட்டாலோ, இந்தியா தோல்வியடைந்தாலோ இலங்கை மற்றும் நியூசிலாந்து இடையேயான போட்டியின் முடிவை பொறுத்து இந்தியாவிற்கான வாய்ப்பு அமையும். இதனால் கடைசி டெஸ்ட் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியில் முதன்முறையாக இஷான் கிஷன் சேர்க்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டெஸ்ட் போட்டியில் ஓய்வளிக்கப்பட்ட முகமது ஷமி அணிக்கு திரும்புகிறார். இதன் காரணமாக உமேஷ் யாதவ் அல்லது முகமது சிராஜ் ஆகியோரில் ஒருவர் நீக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஆஸ்திரேலிய அணியில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கூறப்படுகிறது. இந்த போட்டி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு அதீத நம்பிக்கையே காரணம் என்று முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கூறிய கருத்தை மறுத்தார். We want to do best in all the games. If it seems overconfident or anything like that for the outsiders, it doesn't really matter to us. Because Ravi himself has been in this dressing room and he knows what sort of mindset we have when we play as well. So yeah, so it's about being ruthless, not being overconfident. அணிக்கு வெளியே இருப்பவர்களுக்கு உள்ளே என்ன நடைபெறுகிறது என்பது குறித்து தெரியாது என்றும் ரோஹித் சர்மா கூறினார். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இல்லத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் கீனா கலந்து கொண்டார். குளிர்காலம் நிறைவடைந்து வசந்த காலம் தொடங்குவதை வரவேற்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வண்ண திருவிழாவாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விழா புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. சென்னையில் வட மாநிலத்தவர் அதிக அளவில் வசிக்கும் வணிக தெருக்கள் மிகுந்த சவுகார்பேட்டையில் கொண்டாட்டம் களை கட்டியது. இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வண்ண வண்ண பொடிகளை மாறி மாறி தூவி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இதில் வட மாநிலத்தவர் மட்டுமன்றி தமிழ் பேசும் மக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். Scotland. Okay. Yes. French. Netherlands. Korea. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஹோலி நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. சவுகார்பேட் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அதுவும் ஹோலிக்கு இந்த டைம் வந்தே ஆகணும்ட்டு பிளான் போட்டோம். லேட் ஆயிரும்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமே தான் தெரியுது லேட்லாம் இல்லைங்க, இதுதான் அப்படின்னு இருக்கு. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது இல்லத்தில் ஹோலி பண்டிகையை உற்சாகமுடன் கொண்டாடினார். இதில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் கினா ராய்மாண்டோ பங்கேற்றார். கலைஞர்களுடன் இணைந்து அமெரிக்க அமைச்சரும் நடனமாடினார். மேலும் ராஜ்நாத் சிங், அமெரிக்க அமைச்சர் கினா ராய்மாண்டோ ஆகியோர் ட்ரம்ஸ் வாசித்து அங்கிருந்தவர்களை உற்சாகப்படுத்தினர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள கோரக்நாத் கோயிலில் நடைபெற்ற ஹோலி பண்டிகையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். தமிழகத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த வதந்திகளை கண்காணிக்க அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர் பற்றிய தவறான தகவல் பரவியதன் எதிரொலியாக தற்போது தமிழக அரசு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வதந்திகளை பரப்புவோரை குறித்து கண்காணிக்க தற்போது தமிழக அரசு குழு ஒன்றினை அமைத்துள்ளது. வதந்திகள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்புகள் வெளியாகி வரும் ஒரு சூழ்நிலையில் தற்போது வதந்திகளை கண்காணிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றிய வதந்திகள் பரவியதன் எதிரொலியாக தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.